யார் இவன் ஹிப்ஹாப் தமிழனா, அப்புறம் பார்த்திபன் தேசிங்கிறவன் டைரக்டரா, இவனுங்களெல்லாம் நம்பி சுந்தர் சி ஒரு படம் எடுத்திருக்காரு பாருங்க. இவங்களுக்கெல்லாம் மண்டையில் ஒன்றுமே இல்லையா? என்ன படம், இப்படியா படம் எடுப்பாங்க? ஒரு பொண்ணை கதாநாயகியாக நடிக்க வச்சு அதை கொஞ்சம் கிளாமராக காட்டி கொத்துப்பாட்டு வச்சோமா, 4 காசு சம்பாதிச்சோமா அப்படிங்கிற எண்ணமே இவங்களுக்கு இல்லையே. அப்படி இப்படின்னு வல்கரா வசனம் பேசி இப்படியெல்லாம் எடுத்தா தானே படம் ஓடும். இது கூட கமர்ஷியல் மைண்ட் இல்லாம நட்பே துணைன்னு ஒரு படம் எடுத்திருக்காங்க. ஓடுனவனுக்கு 9ஆம் இடத்துல குரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வேலையத்தவன் பொண்டாட்டி தலையை பிடிச்சி சிறைச்சான் அப்படிங்கறதெல்லாம் பழமொழி. இந்த பழமொழிலாம் எதுக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். அதே மாதிரிதான் இப்ப யூடியூப் சேனல் நடத்துறவன்லாம் வேலையத்து போய் நடத்துறான் அப்படிங்கிறது புதுமொழி. இந்த மாதிரி யூடியூப் சேனல் நடத்தின ஹிப்ஹாப் தமிழா, எருமசாணி, அப்புறம் இந்த பிரசாந்த், ஆர்ஜே, இப்படி இந்த யூடியூப் சேனல் நடத்துறவங்க எல்லாம் சேர்ந்து பண்ண படம் தான் நட்பே துணை. ஒரே அளப்பறையா இருக்கு. ஆரம்பத்துல ஒரே காட்டு கூச்சல், அந்த பாட்டு கீட்டு இதெல்லாம் பார்த்தோன்னே என்னடா இது படம் அப்படிங்கிற மாதிரி நினைக்க தோணுது. படத்துடைய கதை, உலக நாடுகள் பலதும் பேன் பண்ண ஒரு மருந்து கம்பெனி இந்தியாவில் மருந்து கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்குது. அது பாண்டிச்சேரியில ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்குது. அது ஹாக்கி விளையாட்டு மைதானம். அந்த விளையாட்டு மைதானத்துல மருந்து கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த இடத்தை தேர்வு செய்யறாங்க. அந்த இடத்தை பெற்றுக் கொடுக்கிறது ஒரு அமைச்சருடைய வேலையா இருக்கு. அந்த அமைச்சர் இந்த இடத்தை பெற்றுக் கொடுத்தாரா, இதை அந்த மருந்து கம்பெனிக்காக அந்த விளையாட்டு கிரவுண்டு பிளேயர்ஸ் விட்டு கொடுத்தாங்களா, அந்த ஊர் மக்கள் விட்டு கொடுத்தாங்களா அப்படிங்கிறது தான் படத்துடைய கதை. ஹாக்கிங்கிற விளையாட்டையும் அரசியல்ங்கிற களத்தையும் எடுத்துக்கிட்டு இந்த படத்தை டைரக்டர் பார்த்திபன் தேசிங்கு பண்ணியிருக்காரு. ஏற்கனவே தங்கல், லகான், கனா போன்ற விளையாட்டு படங்கள் இந்திய ரசிகர்களை பெரிதும் கவர்ந்திருக்கு. அந்த வரிசையில இந்த படமும் இடம் பெறணும். அந்த அளவுக்கு இந்த படத்தை ஹாக்கியை வச்சு டைரக்டர் பண்ணியிருக்காரு. அருமையா பண்ணியிருக்காரு. இது மாதிரி படங்கள் தமிழ் சினிமாவுக்கு வர வேண்டும். ஏதோ ஒரு வல்கரான செக்ஸியான ஒரு எம்எல்னு படத்தை எடுத்து மக்களுடைய மனநிலையையும் மூளையையும் மழுங்கடித்து வெளிவருகின்ற படங்களுக்கு மத்தியில் இது மாதிரி உணர்ச்சி பூர்வமான இளைஞர்கள் மத்தியில் விளையாட்டை ஊக்குவிக்கிற மாதிரியான படங்கள் வருகின்ற பொழுது ரசிகர்களாகிய நாம் பார்க்க வேண்டும், அவசியம் பார்க்க வேண்டும். இந்த மாதிரி படங்களை நாம் என்கரேஜ் பண்ணணும். இந்த படத்தில் கதாநாயகனாக நடித்திருக்கும் ஹிப்ஹாப் தமிழா ஆரம்ப கட்டத்தில் டான்ஸ் ஆட தெரியாதவன் போல் நடித்திருப்பது மிகச் சிறப்பாக இருக்கிறது. அதே போல் தன்னுடைய மைதானத்தை காப்பாற்றுவதற்காக ஹாக்கி விளையாட்டிற்குள் பிடிவாதமாக பிடித்து தள்ளுகின்ற பொழுதும் அந்த ஹாக்கி கிரவுண்டை மீட்பதற்காக அவர் ஹாக்கி விளையாண்டு போராடும் பொழுதும் மிகச்சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். மிகச்சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். அவர் வரவேற்கப்பட வேண்டிய ஒரு நடிகன். அதே போன்று இசையிலும் அவர் நன்றாக செய்திருக்கிறார் என்றே சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் இசையில் அவர் கவனம் செலுத்த வேண்டும். இந்த கதாநாயகன் கதாநாயகி காட்சிகள் படத்திற்கு சிறிது தொய்வை ஏற்படுத்துகிறது. இருந்தாலும் படத்தினுடைய போக்கை கொண்டு போவதற்காக அது தேவைப்பட்டிருக்கிறது. இந்த படத்தில் இன்னும் ஒரு நபரை நாம் குறிப்பிட்டாக வேண்டும். அவர் கரு பழனியப்பன். கரு பழனியப்பன் அரசியல்வாதியாக மிக சிறப்பாக வசன உச்சரிப்புகளை செய்து ஒரு வில்லனாக பரிணமிக்கிறார். அவருக்கும் நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கிறது. இந்த படத்தில் ஹாக்கி அணி பயிற்சியாளராக ஹரிஷ் உத்தமன் நடித்திருக்கிறார். மிகச்சிறந்த தேர்வு, அருமையாக செய்திருக்கிறார். அதே போல் இந்த படத்தின் இசை, ஒளிப்பதிவாளர், எடிட்டிங் மூவரையும் நாம் பாராட்டியாக வேண்டும். ஒளிப்பதிவாளரின் ஒளிப்பதிவு இந்த படத்திற்கு மிகப்பெரிய பலம். அதே போல் எடிட்டிங் செய்துள்ளவர் மிக அருமையாக நேர்த்தியாக கட் பண்ணி ஒட்டி எடிட் செய்திருக்கிறார். அவரையும் நாம் பாராட்டியாக வேண்டும். இந்த படத்தின் கடைசி அரை மணி நேர அந்த கிளைமாக்ஸ் காட்சி மிக விறுவிறுப்பு. ஹாக்கி டோர்னமெண்ட் என்றால் எப்படி இருக்கும் என்பதையும், அந்த ஹாக்கி போட்டியில் நுழையும் பொழுது எவ்வளவு டென்ஷன், படபடப்பு, விறுவிறுப்பு, எவ்வளவு ஒரு பெரிய அரசியல் சூழ்ச்சிகள் அங்கே நடக்கும் என்பதையும் தத்ரூபமாகவும் விறுவிறுப்பாகவும் மிக சிறப்பாகவும் இந்த படத்தில் ஹிப்ஹாப் தமிழா காட்டியிருக்கிறார். அதே மாதிரி இயக்குனர் அந்த பார்த்திபன் தேசிங்கும் தன்னுடைய உழைப்பை சிந்தியிருக்கிறார். அவர்கள் இருவருக்கும் நம்முடைய பாராட்டுதல்களை தெரிவிக்க வேண்டும். தேர்தல் பரபரப்பை பற்றி கவலைப்படாமல்
தன்னுடைய படத்தில் விஷயம் இருக்கிறது என்பதை நினைத்துக் கொண்டு துணிச்சலாக வெளியிட்ட இந்த படக்குழுவினை நாம் பாராட்ட வேண்டும். அதே நேரத்தில் மாணவர்களுக்கு தேர்வு முடிந்து விடுமுறை இருப்பதால் இந்த படத்தை பார்த்து மகிழ்வார்கள். அதனால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை அடையும். இந்த படத்தில் நேரத்திற்கு தகுந்தாற்போல் தேர்தல் தில்முல்லுகள், அரசியல்வாதிகளின் சூழ்ச்சிகள், ஜாதி மத கலவரங்கள் இதை அனைத்தையும் ஆங்காங்கே தூவியிருக்கிறார். அது சிறிது தொய்வை ஏற்படுத்தினாலும் அதையெல்லாம் இந்த நேரத்தில் நாட்டிற்கு தேவை. அதேபோல் படம் மிகப்பெரிய வெற்றியடைய நாம் அனைவரும் மீண்டும் சொல்கிறேன் பார்க்க வேண்டும். மிகச்சிறந்த ஒரு கதையை தேர்ந்தெடுத்து மிகச்சிறந்த முறையில் பிரம்மாண்டமாக படத்தை உருவாக்கி இருக்கிறார் சுந்தர் சியும் குஷ்புவும். படம் பார்ப்பதற்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. குடும்பத்தோடு பார்க்கும்படியாக இந்த படத்தை எடுத்திருக்கிறார்கள். இதற்காக இந்த படக்குழுவினரை பாராட்டலாம். அனைவரும் கண்டிப்பாக இந்த படத்தை ஒரு முறை பார்த்தே தீருங்கள்.